الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون وقال الله تعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலஹு நம் அனைவருடைய வருகைகளை கபூல் செய்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான தீனுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். நம் அனைவருடைய இதுமுறையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில உள்ள படைப்பினங்களை படைத்தவன் அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது தன்னை காலிக் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் காணக்கூடிய எல்லா விதத்தினுடைய படைப்பாளரும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த படைப்பாளர் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலஹு தன்னுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருக்கிறான். அந்த ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த ஒரு கண்ணியமாக, உலகத்தில் ஆக சிறந்ததும் ஆகிரத்தில் ஆக சிறந்ததுமான அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான இந்த உலகத்தில நேரங்கள் கொடுத்து, இந்த உலகத்தில் செலவழிப்பதற்கு, இந்த உலகத்தில் தேடப்படுவதற்கு ஆக தகுதியான ஒரு விடயம் இருக்குமா என்றால் அவர்கள் ஆளுநருடைய தீனாக இருக்கிறது. கணேசக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில பூர்த்தியான ஒரு விடயம் என்றால் தீனத்தை வேறு ஒன்றும் கிடையாது. உலகத்தில நேரங்கள் செலவழிக்கிறதுக்கு தகுதியான ஒன்று என்றால் தீனத்தை வேறு ஒன்றும் கிடையாது. உலகத்தில தீனுக்காக வேண்டி செலவழிக்கிறவங்க பூர்த்தியானவங்க, உலகத்தில தீனுக்காக வேண்டி முயற்சி செய்யறவங்க புத்திசாலிகள், உலகத்தில தீன் தன்னுடைய வாழ்க்கையில உண்டான ஆசைப்படுறவங்க அவங்க உலகத்தினுடைய லாபத்தை அடைஞ்சவங்க. கணிக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கிறாங்க. 1,24,000 சஹாபாக்கள் அரஃபாவுடைய மைதானத்துல இஹ்ராமுடைய ஆடை அணிந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி சென்றிருக்கிறாரே, ஹஜ்ஜி செய்யணும் என்ற ஆசையோடு பேசியிருக்கிறாரே, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து பேசியிருக்கிறாரே, நாடு கடந்து பேசியிருக்கிறாரே, நோயோடு பேசியிருக்கிறாரே, கண்ணியமானவர்களை அரஃபாவுடைய மைதானத்தில் தனிப்பட நாட்டி அவருடைய ஹஜ்ஜு கூடாது. ஹஜ்ஜி என்றால் அரஃபா தான். இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள்
எல்லா சஹாபாக்களும் இஹ்ராமுடைய ஆடையோடு இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களுடைய வாயிலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இந்த தல்பியாவுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு வழியை கொடுவாங்க. யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. கணிசக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜி லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அரஃபாவுடைய மைதானம் ஒரு வசனம் இறக்கப்படுவது யூதர் வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறான், யா உமர், உங்களோட குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தா இறக்கப்பட்ட நாள் நாம பெருநாளாக எடுத்துக்கொண்டோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த வசனம் என்ன என்று எனக்கு தெரியும், எங்க இறக்கப்பட்டது எனக்கு தெரியும் தான். கனியமானவர்களே, அந்த வசனம் தான் இன்றைய நாள் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் தீன பூர்த்தியாகிவிட்டார். தீன்ல குறைபாடு கிடையாது. தீன்ல முயற்சி செய்யறவங்க யாரும் குறைபாடு உள்ளவங்க கிடையாது. உலகத்துடைய விடயத்தில் நாம யோசிச்சு பார்ப்போமாக இருந்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். எந்த குர்ஆனிலும் எந்த ஹதீஸிலும் சொல்லப்படல மனிதன் சாப்பாட்டினுடைய விடயத்தை ரப்புல் ஆலமீன் பூர்த்தியாக்கிட்டான். இதுக்கு பின்னால புதிதாக ஒரு சாப்பாடை கண்டுபிடிக்க முடியாது என்று குர்ஆனில் சொல்லப்படுது. கட்டிடத்துடைய விடயத்திலையும் அப்படி சொல்லப்படுது, ஆடையுடைய விடயத்திலையும் அப்படி சொல்லப்படுது. கனிமானவர்களே, உலகம் எந்த அளவுக்கு குறையுள்ளது என்று நாம் விளங்கலாம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்களோட மூதாதையர்களை இந்த விடயத்துல நாம் குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவங்க உடுக்க தெரியாம, அவங்க கட்ட தெரியாம, அவங்க சாப்பிட தெரியாம உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லாரும் ஆசைப்படுற தீனுடைய விடயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இருந்த அந்த சஹாபா பெருமக்களுடைய தீன போல 1400 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய தீன போல இந்த தீன் வரட்ட ஆசைப்படுகிறது. குர்ஆன் பேசுகிறது, யா வஇதா கீல லஹும் ஆமினூ கமா ஆமனன் நாஸ். இப்படி ஈமான் கொள்ளுங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சஹாபாக்களுடைய ஈமான பொருளை ஈமான் ஆக்கிக் கொள்ளுங்க. அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல அவர்களுடைய ஈமான் இருக்குமாக இருந்தா உலகத்திலையும் ஆசிரத்திலையும் நேர்வழி பெற்றவங்க அவங்க. கனிமானவர்களே, உலகத்தில ஆக பூர்த்தியான உண்டு, நாம உலகத்தில முயற்சி செய்யறதுக்கு தகுதியான உண்டு, உலகத்தில புத்திசாலித்தனமான நேரத்தை செலவழிக்கிறதுக்கு உண்டு இருக்குமாக இருந்தா தீனத்தில் ரெண்டும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் மக்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்லாத்துக்கு வந்த ஆட்கள் ஹதரத் பிலால் வாராங்க, ஏழ்மையான சஹாபி. ஹதரத் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு வாராங்க, ஏழ்மையான சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வாராங்க, ஏழ்மையான சஹாபி. இப்படி ஏழ்மையான சஹாபாக்கள் தீனுக்குள்ள சாரையாக வர ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவத் அந்த மலைக்கு மேலால ஏறி யா அய்யுஹன் நாஸ் எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க. பனு ஹாஷிமை கூப்பிட்டாங்க, பனு அப்துல் முத்தலிபை கூப்பிட்டாங்க, பனி ஃபிஹ்ரை கூப்பிட்டாங்க. எல்லா சஹாபா எல்லா மக்கத்து வாசிகளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாரும் கலிமாவை சொல்லிட்டாங்க.
பொதுப்படையான தாவத். கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இஸ்லாமுக்குள்ள வந்து சஹாபாக்கள், ஏழ்மையான சஹாபாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஏழ்மையான சஹாபாக்களோட நேரத்தை கொடுத்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரம் குறைஷிகள்ல ஆக டாப் லெவல் பணக்காரர்கள், செல்வத்தால, பதவியால, ஆட்சியால உலகத்துல ஒரு மனிதரை நாங்க எந்த விடயத்தை வச்சு தரம் பார்க்கிறோமோ அப்படி தரம் பார்க்கிற செல்வத்தோடு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்க நபியாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தா, உங்களை நாங்க ரசூலாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தா, உங்களை நாங்க பின்பற்றுவதாக இருந்தா ஒரு நிபந்தனை சொல்றோம், உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த விழால விரட்டுங்க யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு முன்னால இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத விரட்டுங்க யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த சுஹைப விரட்டுங்க யா ரசூலல்லாஹ். கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நிகழ்வுகளை உண்டாக்கி சமூகத்துக்கு ஒரு படிப்பிட சொல்றான். உலகத்தில் பெறுவதை நீதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்வது, ஹரீஸுன் அலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்கடா, அடிக்கிறவன கூட தீனுக்குள் இருக்கிறது ஆசைப்படுவாங்க, ஏற்றியவன் கூட தீனுக்கு வரது ஆசைப்பட்டாங்க, புறக்கணிச்சவன் கூட தீனுக்கு வரது ஆசைப்பட்டாங்க. குர்ஆன் சொல்லுது, ஹதீஸுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேராவல் கொண்டவங்க முழு உம்மத்துடைய ஹிதாயத். முன்னுக்கு வந்து இப்படியான ஒரு கண்டிஷனை வச்சு, இப்படியான நிபந்தனை வச்சு இவங்க சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க தீனுக்குள்ள வாழதாக இருந்தா ஒரு நிபந்தனை, உங்களுக்கு முன்னால இருக்கிற இவங்களை வெட்டுங்க யாரும் சொல்லலாம். நபிய உள்ளத்துல வருவது, இவங்களை அப்படியே கொஞ்சம் ஓரமாக்கிட்டு இவங்களை நாம் எடுப்போம், இவங்களுக்கு எடுத்து தீன சொல்லிக் கொடுத்தா ஒரு நாளைக்கு விழாத கண்ணியத்தை விளக்குவாங்க, ஒரு நாளைக்கு சுஹைப ரூமிய கண்ணியத்தை விளக்குவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கண்ணியத்தை விளக்குவாங்க. இப்ப விளங்காம தான் பேசி கொண்டிருக்கிறான். நபியோட நினைக்கிறான் விழுத்தார அந்த சஹாபாக்களை கொஞ்சம் ஓரமாக்கும். கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன்தாரிய உலகத்துல, ஈமான் தாரிய உலகத்துல உள்ளவங்க புறக்கணிச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உலகத்துல யாரும் இல்லாட்டியும், கண்ணியப்படுத்துறதுக்கு உலகத்துல எந்த ஒத்தும் இல்லாட்டியும் அல்லாஹ் துன்யாதாரிக்கு முன்னால தீன்தாரி அல்ல கேவலப்படுத்தல. ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வருவது இப்படியான எண்ணம். நபியவங்க ஓரமாக்கினா யாரும் பேசலாம். பிலாலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க யாரும் இல்லை, சுஹைப ரூமிக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கனிமானவர்களே, ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் இப்படி வருவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏழையான இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பெருமதி எங்களுக்கு ஏழாவது வானத்திலிருந்து வழிய கொண்டு வராங்க. وَلَا تَطْرُدِ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ. யா ரசூலல்லாஹ், காலையில மாலையில அல்லாஹ்வுடைய தீனுடைய சிந்தையோடு இருக்கிற இந்த தீன்தாரியை வேண்டிடாத யா ரசூலல்லாஹ். கனிமானவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் தீன்தாரிகளை கண்ணியப்படுத்தினான்டா, இது உலகத்தில் வாழக்கூடிய கியாமம் வரைக்குள்ள மக்களுக்கு படிப்பு. தீனுக்கு பாடுபட்டவங்க, தீனுக்காக முயற்சி செஞ்சவங்க, தீன் என்ற உலகத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க இழிவான கதையோடு உலக வரலாறு இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் கடுமையாக பேசினான்டா, யா ரசூலுல்லாஹ், நீங்க உலகத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் தான், அல்லாஹ்வின் ஹபீபு தான், நேசர் தான். ஆனா விரக்திகளாக இருந்தால் யார சொல்லலாம், நீங்க இந்த விழாத விரட்டினா உங்களை நாம அநியாயக்காரர்களை பட்டியல் எழுதி வச்சுக்கலாம். உலகத்தினுடைய பெருமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனத்தை
இதுக்கு பின்னால் குறைசியல் வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க அவளை விரட்ட வாழலாம், இப்ப ஒரு நாங்க ஒப்பந்தத்துக்கு வருவோம். என்ன ஒப்பந்தம்டா, அவங்களோட எங்களுக்கு ஒரு நாள் தாங்க, அந்த நாடையில இந்த விழாவோட நீங்க உட்காரக்கூடாது, இது சுலைபா ரூமியோட உட்காரக்கூடாது. இந்த ஆயத்துகளில் இந்த சம்பவத்தால் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், உலகத்துக்கு வந்த ரசூலாக இருந்தாலும் அவருடைய ஈமானுடைய பாதுகாப்பு தீட்டார்கள். காய்ப்புகள் ஈமானுக்கு அவரை பாடுபடுறவங்க, அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பேசுறவங்க, துனியாவோட சிந்தனை இல்லாம தீனுடைய சிந்தனையோட வாழ்றவங்க, இவங்களோடு இருக்கிறதால தான் ரசூலாக இருந்தால் அவருடைய ஈமான் பாதுகாப்பு. நபிக்கு அவங்க வந்து கேட்டது யாரும் சொன்னா, நீங்க ஒரு நாள் தாங்க, அந்த ஒரு நாள் எங்களோட நீங்க இந்த எளிமையான சஹாபாக்களோடு உட்காராங்க. உடனடியாக குர்ஆனுடைய வசனம் வருது, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் ஆஷியி. யா ரசூலுல்லாஹ், காலையில மாலையில அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய இந்த ஏழ்மையான சஹாபாக்கள் வீட்டில் யா ரசூலுல்லாஹ், வலா துதிஅ மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ஸிக்ரில்லாஹ். இவர சிந்தனை இல்லாத அந்த துன்யாதாரிகளோட போய் சேர்ந்துடாத யா ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு பாதுகாப்பாக ஈமான்தாரி ஆக்கினான். இந்த உலகத்துடைய கண்ணியமாக அல்லாஹ் ஈமான் ஆக்கினான். உலகத்தினுடைய பெருமதியாக அல்லாஹ் ஈமான் ஆக்கினான். ஈமான அடைந்தது ஆக பெரிய ஒரு கண்ணியம். ஈமானுக்காக முயற்சி செய்தது ஆக பெரிய புத்திசாலித்தனம். ஈமான் எவருடைய வாழ்க்கையில் வருமோ அவர் உலகத்தினுடைய வெற்றியாளர். குர்ஆன் நிறைய இடத்துல சொல்லுவோம், ஈமான்தாரி உலகத்தில் வெற்றி அடைந்தார், ஆகிரத்தில் வெற்றி அடைந்தார். وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُّؤْمِنِينَ. கவலையோட சஞ்சலத்தோட உலகத்துல வாழ தேவையில்ல. உலகத்துல பெருமதியான ஆட்கள் நாங்க, இன் குன்தும் முஃமினீன், ஈமான்தாரியா இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய நோய் என்ன? பொருளாதாரத்தில் முன்னேறி ஒவ்வொரு மாதம் ஆசைப்படுறாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீராக எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. எப்படி சரி உலகத்துல சந்தோஷமாக வாழணும், 4 பேரை கண்ணியமாக பார்க்கணும், நாங்களும் சமுதாயத்துக்கு முன்னால போட்டி புகழப்படணும் என்று எல்லாரும் விரும்புகிறவர்கள் உலகத்துடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உலகத்தில் இருந்து நாம என்னென்ன விடயங்களை ஆசை வைக்கிறோமோ, உலகத்துல எப்படி வாழ ஆசைப்படுறோமோ எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில முன்மாதிரியா வச்சாங்க. உலகத்தால இல்ல, உலகத்துடைய பொருளாதாரத்தால இல்ல, உங்களோட தீண்ட முயற்சியால, உங்களோட தீனுடைய உணர்வால, உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தீனுடைய பற்றால, உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய ஈமானுடைய உணர்வால உங்களோட நாடு முன்னேறும், உங்களோட ஊர் முன்னேறும், உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீராகும், உங்களோட உலக வாழ்க்கை சீராகும். எல்லாத்துக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத் கொடுக்கப்படுது மக்கத்து வாழ்க்கையில. மக்கத்து வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்தினுடைய பணியை செய்யற நேரம் நிறையவே தொன்மம் கொடுக்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து வாப்பா தண்ணி கேட்பாங்க, மகள் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. மகள் தண்ணியை கொண்டு வருவாங்க. பாப்பா பகல் நேற்றையில கஷ்டி போறதுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில குளிச்சு அழகான முகத்தோட வெண்ணிற ஆடையோட வீட்டிலிருந்து வெளியாகி உம்மத்துடைய பணிக்காக வேண்டி மைதானம் வீதியில சுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த மக்களுக்கு காட்சிகள் கேட்டாங்க, மாலி ஹாதர் ரசூல் யஸ்குலு தஆம வ யம்ஷி பில் அஸ்வார். கனிமானவர்களை தஅவத்துடைய உழைப்பு மஸ்ஜிதை மையமாக வச்சு வீதியில சுத்த கஷ்டி
விஷயத்தை விளங்கணும். அந்த வீதியில ரசூலுல்லாஹ் மாத்திரம் நடக்கல, அபூஜஹலும் அதே வீதியில நடந்தார். அபூலகமும் அதே வீதியில நடந்தார். உத்மாவும் ஷைபாவும் அதே வீதியில நடந்தார். ஆனால் குறைஷிகளுக்கு பாடமாக விளங்கின ஒரு தாயினுடைய கடை. ரசூலுல்லாஹ் நடக்க நடக்க தீனுக்கு யாரெல்லாம் விரோதமாக இருந்தாங்களோ, தீனுக்கு யாரெல்லாம் அழிக்கிறது ஆசைப்பட்டாங்களோ, அவங்க குடும்பத்திலிருந்து அல்லாஹ் தாயிகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். வலியுடைய குடும்பத்திலிருந்து உருவாக்குறாங்க. சாய்ந்தருடைய எல்லாம் அபூஜஹலுடைய குடும்பத்திலிருந்து உருவாகிறார் தீன்தாரி இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஷைபாவுடைய குடும்பத்திலிருந்து உருவாகிறாரே ஸஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியமானவர்களே, இங்க வீதியில எப்படி இந்த கெஸ்ட் உருப்படுமோ பாவையில் வீதியில ஆரம்பிச்சிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு மக்களுக்கு வாழ்க்கையில நடக்கிற நேரம் நிறையவே துன்பம் கொடுக்கப்பட்டு அப்படியே போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்படையின் தீனை எடுக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. இப்ப அல்லாஹ் கட்டளை மதீனாவுக்கு போகணும். எங்க போகணும்? மதீனா. கிதாபுடைய வரலாறு சொல்லுது, மதீனா என்பது எப்படிப்பட்ட பூமிடா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு யாருக்கு சரி ஏதுவாக இருந்தா, உங்களுக்கு யாருக்கு சரி ஏதுவாக இருந்தா மதீனாவுல போய் மூத்தாகுங்கப்பா. யார் மதீனாவுல மூத்தாகுவாங்களோ குன்து ஷபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவர் மதீனாவுல மூத்தாகினவரே, இவர் மதீனாவுல மூத்தாகிறதுக்காக வந்தவரே, ஹஜ்ஜில உம்ராவுல வேலைக்காக வேண்டி மதீனாவுல மூத்தாகினாரே, இவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். இவ்வளவு சிறப்பு மதீனா. மதீனாவுடைய மண் மணமானதுண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில சிறப்பான பூமி மூணு இருக்கு. மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா மக்களுக்கு வாழ்க்கையில இருந்து ஹிஜ்ரத் போக அல்லாஹ்வுடைய கட்டளை சஹாபாக்கள் யாரும் விருப்பத்தோட போகல. எந்த சஹாபியும் மதீனாவுக்கு போறத உள்ளத்தால விரும்பி மதீனாவுக்கு போகல. ஏண்டா மதீனாவுக்கு பேர் சொல்லுவாங்க எஸ்ரிபன். மதீனா ஆரம்ப பேர் எஸ்ரி. இன்னைக்கு முஹர்ரத்துடைய 2வது நாள் இருக்கிறாங்க. எஸ்ரிபன் சொல்லுவாங்க. ஹிஜ்ரி வருடத்தினுடைய 2வது நாள் இது. எஸ்ரி மதீனாவினுடைய ஆரம்ப பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மதீனாவுக்கு யாரும் எஸ்ரிப் என்று சொல்ல வேண்டாம். அதனால யாரும் எஸ்ரிப் என்று சொல்ல வேண்டாம். மதீனா எப்படிப்பட்ட கீழ் மட்டத்தில் இருந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னால மதீனாவுக்குள்ள உள்நாட்டு யுத்தம் நடக்குது. ஏரியா சண்டை. அவுஸும் ஹஸ்ரஜும் சேர்ந்து பல 100 வருடங்களாக கோத்திர சண்டையில பல 100 கணக்கான உயிர்களை கொள்ளையாடக்கூடிய யுத்தத்தை ஈடுபடுறாங்க. உள்நாட்டு யுத்தம். உள்நாட்டு யுத்தம் நடந்தா பொருளாதாரம் முன்னேறுமா? மதீனத்தில் இருந்த எல்லாரும் விவசாயிகள், மண்ணோடு சம்பந்தப்பட்டவங்க. அவங்க படிச்ச மட்டும் அவங்க கொஞ்சம் குறைச்சு. மதீனத்து மக்கள் வந்தா யாரும் முன்வட்டத்துக்கு எடுக்க மாட்டாங்க. இவர் மதீனாவாசி, இவர் எஸ்ரிவாசி, கொஞ்சம் ஓரமா வைக்க ஆளு, இப்படிதான் சொல்லுவாங்க மதீனா வரலாறு. எந்த அளவுக்கு கிதாபில் எழுதப்படுவதுடா, மதீனத்தால இப்ப ஷாம்ல இருந்து மக்காவுக்கு வார நேரம் மதீனாவால ஒரு வழி வருது. மதீனத்துக்கு பக்கத்தால வரணுண்டா வியாபார கூட்டம் அந்த வழி இல்லாம வேறொரு வழியால வருவாங்க. ஏன்னா மதீனாவுக்கு ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடையிலிருந்து யாரும் சரி தண்ணி குடிச்சா அந்த தண்ணியால காய்ச்சல் உண்டாகும். அந்த காய்ச்சலான உயிராபத்து உண்டாகும். அவர் அப்படியே மூத்தாகிடுவார். இதுதான் மதீனா. பொருளாதாரத்துல கீழ்மட்டத்தில் இருக்கு. மதீனத்து மக்கள் அறிவாளிகள் அல்ல. மதீனா என்கிறது காய்ச்சல் நிறைஞ்ச ஊர். மதீனா என்கிறது உள்நாட்டு யுத்தம் நடக்கிற ஊர். இந்த ஊருக்கு தான்
பொருளாதாரத்தில் டொப்ளவர் உள்ள மக்கா, எல்லா அறிவாளிகளும் உள்ள இடம் மக்கா, எல்லா நல்ல இடங்கள் வசதிகள் உள்ள இடம் மக்கா. இந்த மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகும். கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத்தை வச்சு இந்த சமுதாயத்துக்கு ஆக பெரிய ஒரு பாடத்திட்டார். மக்கத்து மக்கள் தீனை சுமந்து கொண்டு முழு உம்மத்துடைய ஹிதாயத்தும் முழு உம்மத்தும் தீனுக்கு வரணும், அல்லாஹ்வுடைய கட்டளை உலகத்தில் நிலைநாட்டப்படணும். ரசூலுல்லாஹோட சேர்ந்து தந்த குடும்பத்தை இழந்து, தந்த சொத்தை இழந்து, தங்களுடைய ஆசையை இழந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி விருப்பமான இடத்திலிருந்து மதீனாவை நோக்கி, நோயுள்ள பூமியை இடத்தை நோக்கி அப்படி நகர ஆரம்பிக்கிறார். கனிமானவர்களே, மதீனத்து மக்கள் சுப்ஹானல்லாஹ் ஏழ்மையானவங்க, யாரும் மதிக்காதவங்க, பொருளாதாரம் இல்லாத இடம், காய்ச்சல் உள்ள இடம். அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் ரசூலுல்லாஹ் வருகை எதிர்பார்க்க எந்த அளவு கிதாபில் எழுதப்படுவதா, நபியோக வாரத்துக்கு ஒரு கல்விக்கு முன்னால மதீனத்து ஓடல் வந்தாங்க சஹாபா, மதீனத்து சஹாபா ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆட்களை, தங்களுடைய நபர்களை அனுப்பி பார்ப்பாங்க. எந்த இடத்தால ரசூலுல்லாஹ் வாராங்க, எந்த இடத்தால ரசூலுல்லாஹ் வாராங்க, எங்களோட ஊருக்குள்ள தீன் எப்போ வரப்போகுது, எங்களோட ஊருக்குள்ள உழைப்பு எப்போ வரப்போகுது, எங்களோட ஊரினுடைய முன்னேற்றம் எப்படி உருவாக போகுது. கனிமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் நகர்ந்து உழைப்பையும் தீரையும் சுமந்து அந்த சஹாபாக்களோட மதீனத்தை நெருங்கிற நேரம் மதீனத்து சஹாபாக்கள் தலஅல் பத்ரு அலைனா, எங்கள் மீது பௌர்ணமியினுடைய நிலவு உதயமாகிவிட்டது. இப்ப மதீனாவுக்கு தீன் வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உழைப்பு வந்துச்சு, ரபியோட கவலையும் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா? எல்லா மக்களையும் கூப்பிட்டு அவுஸும் வராங்க, ஹஸரஜும் வராங்க, பனு குறைலாவும் வராங்க, பனு நதீரும் வராங்க, மதீனத்தினுடைய முழு கோத்திரமும் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால. எல்லா மக்களுக்கும் சஹாபாக்களுக்கு எல்லா மக்களுக்கு முன்னால இந்த இஸ்லாமிய தாவத்தை கொடுக்கிறாங்க. தாவத் கொடுக்கப்படுது. யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹா இல்லல்லாஹ். நீங்க மஸ்ஜிதுக்கு வந்தவுடனே ஒரு ஜமாத் வந்தவுடனே யாரும் சொல்ல தெரியுமா? துன்யா ஆகிட்டா இருள வச்சு அல்லாஹ் தீன வச்சுக்கிறான். நபியோ மதீனாவுல போன உடனே செஞ்சது யாரா? இஸ்லாமுக்குள்ள அவசரம் வருவது, ஹசரத் வருவது. பல 100 வருடங்களாக யுத்தத்தில் இருந்தது மதீனா. நபியவங்க தாவத்தை கொடுத்து அடுத்த நேரம் மஸ்ஜித் ஆரம்பிச்சு மஸ்ஜிதோட சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பல 100 வருடத்தில் யுத்தமாக இருந்த மதீனாவினுடைய அவுஸும் ஹஸ்ரஜும் ஒரே சப்திருக்கிறார், தோளோட தோள் சேர்த்திருக்கிறாங்க. நபியோக பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த ஒற்றுமையை பாதுகாக்கவே, கியாமத் வரைக்கும் பாதுகாக்கவே, மதீனத்து மக்கள் சந்தோஷமாக வாழவே மதீனத்து சஹாபியை செய்தவர்கள் அப்துல் சலாம் ரலியல்லாஹு தஆலா. அந்த அப்துல் சலாம் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, யா அப்துல் சலாம், அப்துல் சலாமி, அப்துல் சலாம் சலாத்த பரவு. இன்னைக்கு நான் கஷ்டத்துல போற நேரம் சலாம் சொல்றது சாதாரண விஷயம் அல்ல. நபியோக மதீனால ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு கோத்திர வெளியிருந்த உள்ளங்கள்ல ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கு முதலாவது பாடப்படுவது சலாம். வெறுமனே காத்துதான், ஆனா ஆகப்பெரிய மாற்றம். யா அப்துல் சலாம், அப்துல் சலாம் சலாத்த பரப்புங்க. வஅத்இமுத் தஆம், ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. வஸிலில் அர்ஹாம், குடும்ப உறவுகளை பேணி வாழுங்க. வஸல்லி பில்லைலி வன்னாஸு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குற நேரம் இரவு நேரத்தில ரப்புடைய சன்னிதானத்துக்கு முன்னால 2 ரக்காத்து தொழுது கண்ணீர் விட்டு அழைக்க. கனிமானவர்களே, ஒரு தாயிட்ட வரக்கூடிய முக்கியமான 4 சிபாத்து. யார் கண்டாலும் சலாம் சொல்றது,
ஏழுமான அளவு விருது கொடுக்கிறது, குடும்ப உறவுகளை பேணிவாதது, தகச்ச தொழிலை பேணுதலாக இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, இந்த நாளை செஞ்சா சிரமம் இல்லாம சொல்ல போறாங்க. மதீனத்து சஹாபாக்கள் இன்றைக்கு வரைக்கும் விருது கொடுத்துருக்கிறாங்க. அன்றைக்கு போன சண்டை இன்றைக்கும் இல்லை. ஒற்றுமையாவாதான் கணேசபுரி அல்லாஹ் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மதீனாவுல இருந்த உள்நாட்டு யுத்தத்தை போக்காக மதீனாவுல தீன் வந்ததை, உழைப்பு வந்ததை உள்நாட்டு யுத்தம் செய்கிறாங்க. இரண்டாவது பிரச்சனை மதீனாவிலே நோய். புகாரியுடைய ரிவாயத் வருவது, சஹாபாக்கள் மக்கத்து வாசிகள் எந்த நோயை பயிர்ந்தாங்களோ, சஹாபாக்கள் எந்த நோய் வரக்கூடாது நினைச்சாங்களோ, அந்த நோயால பெரும் பெரும் ஈமான்தாரிகள் சோதிக்கப்பட்டார். புகாரியுடைய ரிவாயத் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எங்கட வாப்பா ஈமான்ல தொட்டவள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா எங்கட வாப்பாவை சந்திக்க போற நேரம் அவங்க பக்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அடிக்கிறாங்க. என்ன நடந்துடா? எங்கட வாப்பாவுக்கு காய்ச்சல். பிலால் ரலியல்லாஹு தஆலா காய்ச்சல். எங்கட வாப்பா காய்ச்சலால உருள்றாரு, பிறந்தாரு. பிலால் ரலியல்லாஹு தஆலா உருள்றாங்க, பிறந்தாங்க. மதீனத்து சஹாபாக்களுக்கு முன்னால மதீனாவுக்கு ஏசி மக்காவை புகழ்த்தி புகழ்ந்து பேசுறாங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பேசினாங்கன்னா, மதீனத்து சஹாபாக்களுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ், கனிவானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனை வச்சுட்டாங்க முன்மாதிரி முன்னேற்றம். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு பேசினாங்கன்னா, குல்லு ரின் முஸ்லிஹுன் பி அஹ்லிஹி ஃபல்மௌத்து அத்னா மின் ஷிராகி நஅலிஹி. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னைக்கு எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் மதீனாவுல தன்னை குடும்பத்தோட வாழலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பாத்து நாள விடவு மூத்த அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மக்கத்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு எதிராக யா ரசூலல்லாஹ், மதீனாவை இழிவாக பேசுறாங்க யா ரசூலல்லாஹ். கனிமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நோய்க்கு நாங்க என்ன செய்வோம்? இந்த காலத்துக்கு நோய் வருதோ அந்த காலத்துக்கு நோயில போடும், அந்த காலம் மூடி விடுவோம். இல்லாட்டி முடிவெடுப்போம், ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாறுவோம், வேறு ஊருக்கு ஹிஜ்ரா செய்யலாம். உண்மையா உழைப்பு செய்கிறவங்க தன்னை இப்படி உண்மையாக உழைப்பு செய்கிறவங்க தாயுடைய தன்மை இல்லையா? எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த ஊரை ஹயாத்தாக்கி ஈமானுடைய முன்வட்டங்களை உருவாக்குறது ஒரு தாயுடைய தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, எந்த ஓடையில இருந்து காற்று வந்துட்டோ அந்த ஓடையை நோக்கி போடாது, அந்த ஓடையிலிருந்து உருவ செஞ்சாங்க. அதே ஓடை அன்சாரி சஹாபியினுடைய தோட்டத்துக்குள்ளார அந்த ஓடை போகும். அந்த ஓடையில உருவ செஞ்சாங்க. உருவ செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுறாங்க. தொழுது படைச்ச நாயின் பக்கம் கையிட்டாங்க. கையிட்டு துஆ பண்ணாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா وفي سائنا وفي مدنا وكل عمها الى الجحفا. இப்படி ஒரு துஆ செஞ்சா. இது துஆ யா அல்லாஹ், மதீனாவுடைய பொருளாதாரம் முத்து தாய் இதுல பரக்கத் செய்ய அல்லாஹ். இது ஒரு ரிவாயத்துல மக்காவோட இரட்டிப்பாக பரக்கத் செய்ய அல்லாஹ். மதீனாவில் இருக்கிற காற்றில, மதீனாவில் இருக்கிற பீரையான காற்றில
யூதர்கள் வாழக்கூடிய ஜப்பாட்டு திருப்பியா ஒரே ஒரு துவார சொல்லு. இந்த துவா சாதாரணமானது. கஷ்டங்களுக்கு பின்னால, சிரமத்துக்கு பின்னால, நோய்க்கு பின்னால, குடும்ப சிக்கலுக்கு பின்னால கேட்கிற துவா அது சாதாரணமானது. உண்மைக்குரிய இதாயத்தை பாதிக்கும். நிறைய அவங்க கேட்டுட்டு இப்ப வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மதீனாவினுடைய முன்னேற்றத்தை சஹாபாக்கள் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் சுபத்துக்கு பின்னால கேட்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் சரி கனவு கண்டீங்களா? ஒரு நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் ஒரு ஆள் ஒரு மனிதருக்கு சொன்னார், அன்சாரி சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் கனவு கண்டேன் யா ரசூலல்லாஹ். என்ன கனவு தெரியுமா யா ரசூலல்லாஹ்? இந்த மதீனாவுல ஒரு அலங்கோலமான கிழவி இந்த மதீனாவை விட்டு வெளியேற மாதிரி கனவு கண்டேன் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்கள், மக்கத்து சஹாபாக்கள், முழு சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்க. மதீனாவில் இருந்த பீடையான, மதீனாவில் இருந்த வறுமையான நோயும் அந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் மதீனாவை விட்டு வந்தா வெளியாகிதான் இருக்காங்க. கனிமானவர்களே, அன்றைக்கு மதீனா சிறப்படைய ஆரம்பிச்சு, இன்றைக்கு சிறப்படையா இல்லையா? எந்த அளவுக்கு அறிவுல முன்னேறிட்டா நிறைய சொன்னாங்க. இந்த மதீனாவில் ஒரு ஆண்டு வருவாரு, எவ்வளவு ஆந்த இல்மாலை இந்த உலகத்தை நிரப்புவார்கள். மதீனாவை தேடி படிப்பறிவில்லாத மக்கள் மதீனா, இந்த மதீனாவை தேடி முழு உலகத்திலிருந்தும் ஆட்கள் வருவாங்க படிக்கிறதுக்கிட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல படிக்கிறதுக்கு மிஸ்ர்ல இருந்து, ஷாம்ல இருந்து, பாரசீகத்துல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து கூட்டம் கூட்டமாக மதீனத்து இமாம்ட வாசலுக்கு முன்னால தங்கி இருக்கிறாங்க வெளிநாட்டு மாணவர்கள். இப்ப எங்க பிள்ளை எதிர்கால எதிர்கி நீங்க இந்த ஊர எதிர்கால எதிர்கி நீங்க இருக்கி, இந்த ஊர சிறப்பில் இருக்கி நீங்க இருக்கி, இந்த ஊர முன்னேற்றங்கள் இருக்கி நீங்க இருக்கி. இப்படி மதீனத்து சஹாபாக்கள் இருந்தாங்க. எங்க எல்லாருக்கும் தெரியும், மதீனாவோட தீன் வந்ததுக்கு பின்னால ஒரு யுத்தம் வந்து கந்தக்கூடிய யுத்தம். இப்ப நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொண்டு, தீனுடைய தீன் பெருமதி, தீன சுமந்த ஊர் பெருமதி, தீன சுமந்தவர்கள் பெருமதி, அதே போல தீனுடைய தகாதாக்களுள்ள மஜ்மாவும் பெருமதி. கந்தக்கூடிய யுத்தம் நடக்குது. கந்தக்கூடிய யுத்தம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சஹாபாக்களுக்கு அவுரத்தை தவிர மறைக்கிறதுக்கு எந்த உறுப்பு இல்லை. உலகான உறுப்பில் சஹாபாக்கள் பசியோடு சஹாபாக்கள் குடி தோன்றாங்க. குடி தோன்றாங்க. குடிதான காலகட்டம். முனாஃபிகார் வந்து சொன்னாங்க, இன்னத்தோ கூட ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ரோம்ல பாரசீகத்துடைய வெற்றி கிடைக்க விட்டாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம வயிற்றுல கல்லறை. சஹாபாக்கள் மாதக்கணக்கில் பசியோடு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வயிற்றுல வெற்றிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உண்மையான வாழ்க்கை அது ஆசிரியத்துடைய வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை உண்மையானது இல்லை. ஃபக்பில் அன்சார வல் முஹாஜிரா, யா அல்லாஹ் இந்த அன்சாரிகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த முஹாஜிர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா. இனிமானவர்களே, இவ்வளவு சோதனையோட சஹாபாக்கள் இருக்கிறார். மாத கணக்கு சாப்பாடு இல்லை, உயிருக்கு அபயம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்புக்காக நீ குடித்தோன்றாங்க. இந்த கட்டத்தில் இறைமா எப்படி நபியவங்க இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, நஹ்னு அல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. யா ரசூலல்லாஹ், இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் தான் இருந்தாலும், உயிர் சொட்டுதான் இருந்தாலும்,
உங்களோட உடன்படிக்கையாக முடிக்க மாட்டேன். உயிர் இருக்கும் வரைக்கும் நீ இனிமானவர்கள் இப்படியான கட்டத்தில் நபி அவங்க எல்லா சஹாபாக்களை மஸ்ஜித் நபவி கூடாங்க. யா அய்யுஹஸ் ஸஹாபா, எல்லா சஹாபாக்களை மஸ்ஜித் நபவிக்கு கூட்ட விடுவாங்க. வந்துச்சிக்கிற நேரம் இப்ப ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறி வயிற்றுல கல்ல கட்டியிருந்த சஹாபாக்களுக்கு முன்னால, பசியோடு இருக்கிற சஹாபாக்களுக்கு முன்னால, உடம்புல சோர்வோடு இருக்கிற சஹாபாக்களுக்கு முன்னால, கனிவானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுடைய சகாதாவை முன்வைத்தாங்க. இப்படியான கட்டளை சும்மா யோசிப்பாங்க. முன்வைக்கிற நேரம் எப்படி சகாதாண்டா, உங்களை யாரும் தயாராகிங்க, நீங்க தோண்டின குழியை தாண்டி எதிரிகளுடைய படையில யார் என்னென்ன செய்தாங்க விஷயத்தை பார்த்துருவாங்க. மஜ்மா அப்படி மௌனமாச்சு. யாருக்கும் தூங்குறது பழக்கம் சோர்வாய். ஆனா ஒரு சஹாபி எழுதினாரு, சுப்ஹானல்லாஹ், ஒரு சஹாபி எழுதினா ஓடுறது எழுதினாரு. நபியோ சொன்னாங்க, இது கொஞ்சம் பாரமான தக்காதா, பாரமான தஸ்கீல், நீங்க கொஞ்சம் உட்காருங்கப்பா. திருப்பி தக்காதா தஸ்கீல புது மக்கள் காமா கொடுத்தாங்க. யாரப்பா தயார்? கனிமானவர்கள் உழைப்பு செய்து ஒரு புறம், நாங்க 3 நாள் 40 நாள் 4 மாதம் ஃபைனல் 2 மணித்தியாலம் தாமீல் மஸ்ஜித், அதை செய்தது ஒரு புறம். உள்ளத்தால சுமந்துட்டு ஆபத்தை தியாகம் உழைத்து கொண்டு வரும். இப்ப கேட்டா மஸ்ஜி அப்ப ஒரு சாமி, அதே சாமி இருந்தாரு, யார் ரசூலல்லாஹ், நான் தயாரா இருக்கிறேன், யார் ரசூலல்லாஹ். கொஞ்சம் பாரம்பா, கொஞ்சம் உட்காருங்க. திருப்பி பொதுவா கொடுத்தாங்க. நீ நிறைய பேருக்காக தருவத்தை இருக்கிறாரு, அது ரமது இருக்கிறாரு, அது அலி இருக்கிறாரு, அது ரஹ்மான் இருக்கிறாரு, நிறைய சஹாபாக்கள். யாரு தயாரா இருக்கீங்க? அதே சஹாபி எழுதினார், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடம்பினுடைய பலம் இந்த உம்மத்துடைய இதாயத்துக்கு தேவையில்லை, எங்க சொந்த உம்மத்துடைய இதாயத்துக்கு தேவையில்லை, எங்க அறிவு தேவையில்லை, எங்க உள்ளத்தினுடைய தேட்டத்தான் தேவை. அந்த சஹாபி எழுதின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய தகாசாவை சுமந்த அந்த சஹாபிக்கு, தீனுடைய மஜ்மாவுல இருந்து இந்த தகாசாவை சுமந்த சஹாபிக்கு உடனடியாக ஒரு கண்ணியத்தை கொடுத்தாங்க. லிகுல்லி நபியின் ஹவ்லா, ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவாரியின்களை வச்சிருக்கிறான், பிரத்யோகமான உதவியாளர்களை வச்சிருக்கிறான். இந்த ரசூலுல்லாஹ் உதவியாளர், பிரத்யோகமான உதவியாளர் ஸுபைர் இப்னு அவ்வாம் என்றாங்க. இனிமானவர்களே, இதுதான் மதீனத்து சஹாபாக்களுடைய ஆரம்ப வாக்கியம். தீனுக்காக உழைப்பு செஞ்சு அந்த அளவுக்கு கண்ணியத்தை அடைஞ்சாங்க. அதே மாதிரிதான் நாங்கள் உழைப்பு செஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் அமித்ஷாவா இருக்கிறாங்க இல்லையா? இங்கே இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை எடுத்து பார்த்தா இங்கே ஒரு ஓரம் தெரிஞ்சிருக்கும், உழைப்பாளையே முன்பட்டு வருகிறார். மாஸ்டா இங்கே தூரம் சேர்ந்துறாங்க. அல்லாஹ் எங்கள் உடல் குடும்பத்துக்குள்ள ஆபித உழைப்பாளர்கள். சுப்ஹானல்லாஹ். இங்க ஊர் எங்கே இருந்துச்சு? உழைப்பு ஊழுங்கள் வந்துச்சு. இதற்கு நிறைய ஆளுங்கள், நிறைய ஆசிரியர்கள், நிறைய படித்தவர்கள் மத்தியில் நிறைய தெளிப்பாடு. சுப்ஹானல்லாஹ். உழைப்பாக பலத்தாக்கள் உருவாகிக்கு. சுப்ஹானல்லாஹ். உழைப்பாக உழைப்பு நிறைய பேருக்கு நிறைய பெயர் கொடுத்து அன்சாரி சஹாபாக்கள் அப்படிதான் முடிந்தது. அவங்களை யாரும் வழிகளே உழைப்பாக வழிபோதிக்கா இல்லையா? வீட்டுல நாட்ட வருவதற்கு உழைப்பாக செல்வம் வந்திக்கா இல்லையா? படிப்பு இல்லாம இருந்துச்சு, படிப்பு வந்திக்கா இல்லையா? உழைப்பாக தீனுடைய உணர்வாக
இந்த உழைப்பு செய்தவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளைக்கு துனியாவும் எல்லா உலகத்தையும் துணையுடைய யுத்தம் நடக்கிற நேரம் வெளிமானவர்கள் உழைப்பு செஞ்சதுனால வீட்டுடைய கேட்டதுனால இன்னைக்கு நாளுக்கு நீங்கள் தான் நிறைய மகல்லாக்கள் 3 நாள் ஜமாத் 4 வாரத்தில் தொடர்ச்சியாக மகல்லா மசூராவில் 50 பேர் 60 பேர் 70 பேர் இறுதி பண்ணாங்க. ஜுமைராத்திரிக்கு நோம்பு பிடிச்சி துஆ செஞ்சு 50-60 பேரை கூட்டி வந்திருக்கிறாங்க. வாரம் இல்லாத காலகட்டத்தில் எல்டிக்கு பிரச்சனை காலகட்டத்தில் எவ்வளவு சிரமத்தோட உழைப்பு. பாத்ரூம் இல்லை, சாப்பிடறதுக்கு வசதி இல்லை, பிரச்சனைகளை நீங்க செய்யலாம். அப்ப நாம தூரத்துல இருந்த உழைப்பாளையம் நிறைய பேர் இருந்துச்சு. துணையினுடைய யுத்தம் அதே நான் படிப்பது துணையினுடைய யுத்தம் நடக்கிறீங்க. துணையினுடைய யுத்தத்தில் சகாபாக்கள் 16,000 பேர். 16,000 பேர். 16,000 பேர். பதில் சகாபாக்கள் 300 பேர். 16,000 பேர். எதிரிகள் 4,000 பேர். எதிரிகள் 4,000 பேர். ஒன்ஸ் தண்ணி இப்ப சகாபாக்கு தான் வெட்டு. எப்படி வெட்டிட்டா இங்க தங்கம் குவியலாடி, வெள்ளி குவியலாடி, ஆற்று மண்ணெழுச்சி, ஒட்டக பருவத்தில் அடிச்சு நபியம் எண்ணிட்டாங்களா மனிதத்து சகாபாக்களுடைய வாழ ரத்தம் ஓடுது, உடம்புல ரத்தம் ஓடுது. மனிதத்து சகாபாக்கள் கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. கனிமானவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, துணையினுடைய யுத்தம் முழுதாரிகளுக்கும் ஈமானுடைய உழைப்பை சுமந்து செஞ்சவங்க எல்லாருக்கும் உதாரணம். எங்களுடைய உழைப்பாளர் நாம் யுத்தத்தை அடைந்து நான் தான் நீங்கள் தான். மனிதத்து சகாபாக்களுடைய வாழ்ல கழுத்துல உடம்புல ரத்தம் ஓடுது. சுபஹானல்லாஹ். இந்த சொத்தை யார கொடுத்தாங்க? துணையினுடைய சொத்தை தங்கத்தை அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு காப்பீடு கொடுத்தாங்க. இந்த தங்கத்தை எடுத்து போங்கப்பா, இந்த வெள்ளி எடுத்து போங்கப்பா, இந்த ஆட்டுப்பட்டி எடுத்து போங்கப்பா, இந்த ஒட்டகப்பட்டி எடுத்து போங்கப்பா. மதீனத்து மக்கள் பேசினாங்க, தீனுக்கு ஏதாவது தகாசாண்டா தேவன் தான் இந்த அன்சாரிகள் தேவை ரசூலுல்லாஹ். தீனுடைய தேவைக்கு ரசூலுல்லாஹ் அன்சாரிகளை தேர்ந்தெடுத்தாங்க. துன்யாவை பங்கிற நேரம், தீனுடைய உழைப்பால கிடைச்ச துன்யாவை பங்கிற நேரம் இந்த மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்படி பேச்சு வந்து இனிமானவர்களே, யாக பெரியதும் உழைப்பான துன்யா கிடைக்குன்னு நினைச்சா யாக பெரிய உடனடியா வைத்தியம் செய்யும். உடனடியா வைத்தியம் செய்யும். ரசூலுல்லாஹ் காதுக்கு ஹஜ்ஜத் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்படி பேசுறாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி பேசுறாங்க. யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்கள் தஸ்பீஹ் போட்டாங்க. யா அய்யுஹஸ் ஸஹாபா, யா அய்யுஹஸ் ஸஹாபா. எல்லா சஹாபாக்கள் கூட்டமா வராங்க. சுப்ஹானல்லாஹ். வானோட ரத்தத்தோட வாராங்க. ஒரு நிபந்தனை போட்டாங்க, லா யதுகுலு ஹாதிஹில் ஹதீரத இல்லல் அன்சார். இந்த இடத்துக்கு யார் வரணும்னா தீனுக்கு உத்தாசியாக இருந்த அந்த அன்சாரிகள் மட்டும்தான் இவருக்கு வருவது. யார் வரும்? இந்த வட்டத்தில் உழைப்பு சக்தி ஊர்ல முன்னேறணும். மஹல்லாவில் வர தொழிலாளிகள் கூட இந்த சிந்தனையோட இந்த அன்சாரி சகாபாக்களை போல விரட்டி அளிக்கப்பட்ட தீங்க சுமந்த அன்சாரி சகாபாக்களை போல இன்னைக்கு எல்லாரும் தீங்க ஒதுக்கிட்டாங்க. கொஞ்சம் பேசினுடைய கவலையில் இருக்காங்க. அந்த மக்களை போல அன்சாரிகள் மட்டும்தான் வரக்கூடிய யாரும் இனிமானவர்கள் உழைப்பு செய்யவும் எல்லாரோடையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசை திறந்து பேசுவாங்க. முஸ்லிமுடைய
இப்படி பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரி சஹாபாக்களை பார்த்து, அன்சாரிகளை நீங்க உத்தரம் இந்த ரசூலுல்லாஹ் பங்கு வைக்க பொருந்திக் கொள்ளலையா? இப்படி கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, நீங்க எல்லாம் கீழ்மட்டத்தில் இருந்தாங்கம்மா, இந்த ரசூலுல்லாஹ் தீனை உழைக்க கொண்டு வந்தாலே உங்களை உண்மையிலே உறுதியான சொல்லுங்க. உங்களோட பொருளாதார வீழ்ச்சிக்கப்பா இந்த ரசூலுல்லாஹ் தீனை கொண்டுதான் உழைக்க கொண்டுதான் உங்களோட பொருளாதாரத்தை உண்மையிலே உறுதியான சொல்லுங்க. உங்களுக்கு மத்திய தந்தரிக்கு இந்த உழைப்பான தீனாலதான் நீங்க ஒத்துக்கிறாங்க. உறுதியான சொல்லுங்க. இந்த அளவுக்கு பேசினா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லலாம், யார் சொல்லலாம் மக்கள் உங்களை விரட்டி அடிச்சு இருக்கிறதுக்கு ஊர் இல்லாம வந்தாலும் நாங்களாம் ஒரு ஊர் தந்து இருக்கிறதுக்கு இடத்தந்து சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த அளவுக்கு நாங்கள் பேசிக்கொண்டு கேட்டாங்க, இந்த ரசூலுல்லாஹ் பங்கு வச்சுட்டு நீங்க பொருத்தி கொள்கிறாங்க கேட்கிற நேரம் கனிவாளர்கள் உழைக்கும் நேரம் கொடுத்த ஆரம்ப கட்டத்தில் அந்த ஊரை கொடுத்த சஹாபாக்கள், அந்த மனைவியை தலாக் சொல்லி இன்னொரு மனைவி முடிச்சுக்கொள்ளுங்கள் கொடுத்த சஹாபாக்கள், தன்னை தொழில பாதியை கொடுத்த மூத்த சஹாபாக்கள், பல ஆரம்பிக்கிற மூத்த தாய்கள், வர்ணம் போனவங்க இந்த ஊர்ல இருக்கிறார், வர்ணம் போனவங்க பிள்ளைகள் கத்துற நேரம் பிள்ளைகள் பார்க்காம உழைப்புக்கு நேரம் கொடுத்து மதரசாக்கள் உருவாக்கினவங்க, மஸ்ஜித ஹயாத்தாக்கினவங்க. இன்னைக்கு அவங்களோட உழைப்பாடுதான் இன்னைக்கு இணைய சமூகம் உருவாக்கி ஊரோட மூத்ததாகிற மனிதர்கள். அந்த மூத்த சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு அல்லாங்க, கண்ணீர் விட்டு அல்லாங்க, யார சொல்லலாம் யார சொல்லலாம் மன்னிச்சுக்க, யார சொல்லலாம் நாங்க அப்படி சொல்லல, நீங்க வாலிபர்கள் தான் தெரியாதா, இங்க கொஞ்சம் போக 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 தெரிவதினால இந்த வாலிபர்கள் தான் கொஞ்சம் தெரியாம அப்படி பேசிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு செய்தது 3 நாளாக இருந்தாலும் 2 மணித்தியாலமாக இருந்தாலும் ஒரு மணித்தியாலமாக இருந்தாலும் அரை மணித்தியாலத்துடைய உங்களுடைய தாலிமாக இருந்தாலும் மஸ்ஜிதுடைய மஷூராவாக இருந்தாலும் உழைப்பால் என்ன கிடைக்கும் கொண்டது. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இவங்க எல்லாரும் வீட்டுக்கு இந்த மக்களுக்கு காப்பீர்கள் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க வீட்டுக்கு எடுத்து போறாங்க தங்கம் வெள்ளி வைடூரியம் ஆட்டுப்பட்டி ஒட்டக கருவம் முழுக்க முழுக்க துணியாத பெருமதியை கொண்டு போறாங்க. தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்ச இந்த அன்சாரி சஹாபாக்கள் 3 நாளண்டே 4 நாளண்டே 40 நாளண்டே முழு ஆகியையும் தஸ்கீருக்காக வேண்டி தக்காசாக்காக வேண்டி மஸ்ஜித ஹயாத்தாக்காக வேண்டி கொடுக்கிற அந்த அன்சாரிகள் வீட்டுக்கு எங்க கொண்டு போறாங்க தெரியுமா? وَأَنْتُمْ تَذْهَبُونَ بِرَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِلَى بُيُوتِكُمْ. நபி அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாம் தங்கத்தை கொண்டு போறாங்கப்பா, வெள்ளியை கொண்டு போறாங்கப்பா, நீங்க உலகத்தினுடைய முத்தான உலகத்தினுடைய ரத்னத்தான உலகத்தினுடைய சொத்தான ரசூலுல்லாஹ் கொண்டு போறாங்க. கனிமானவர்களே, ஒரு காலத்தும் தன்னை 3 நாளால வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சிந்தனை கொடுக்கிறார். இந்த அளவுக்குன்னா நபி அவங்க சொன்னாங்க, நபியோட உலகத்துல 2 பேர் இல்ல, எத்தனை பேர்? 2 பேர். ஒரு கூட்டம் கையை கட்டி பார்த்து மாஷா அல்லாஹ் கொடுத்த ஏதோ தொழுகையாளியா நிறைய போலமாதிரி நிறைய மஹல்லாவில் நிறைய தாய்கள் இருக்காங்க மாஷா அல்லாஹ், நிறைய இஜாம் உருவாகி. இன்னொரு கூட்டம் இப்படி அப்பா இதை பாதுகாக்க இன்னொருடைய ஆராய்ச்சி வீட்டிலேயே பாவமாக இருக்கு, இப்படி கவலைப்படுவாங்க, உழைப்பு செய்வாங்க. நபியோட காலத்திலே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 பேருக்கு 2 தொடர்பு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க, வன்னாசு ஷிஆருன் வல்அன்சாரு நிசாருன். இந்த மைதானத்திலிருந்து இப்படி கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினால் அவங்க ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு ஜுப்பாவை போடுறாங்க. வல்அன்சாரு நிசாருன், ரசூலுல்லாஹ் கவலையை சுமந்து மைதானத்தில மஸ்ஜிதண்டி மஹல்லாண்டி ஊரண்டி நாடண்டி சர்வதேசண்டி நாடு கடந்து
கடல் கடந்து உழைப்பு செய்த அன்சாரிகள் இந்த ரசூலுல்லாஹ் உடம்போட ஒட்டிக்கிற வெளியில போறாங்க. இனிமானவர்களே, ஒரு மனிதன் தன்னை வெளியில யாருக்கும் நடந்தவர் அந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உழைப்பு செய்யணும் எடுத்து சொல்றாங்க. இணைக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மேலான ரசூலுல்லாஹ் கவலையை சுமந்து உழைப்பு செய்த பாக்கியத்தை இன்னைக்கு தாவத் தபலீகத்தை மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உழைப்புட முயற்சியில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். அதுக்கு நேரங்கள காலங்களை நாம் கொடுக்கணும். இதுக்கு சஹாபாக்களுடைய தஷ்கீல், அன்றைக்கு தஷ்கீல் செய்த நேரம் சஹாபாக்கள் ஒப்பட்ட பார்த்து தொழில பார்த்து அப்படி இருந்தா இன்னைக்கு வீட்டு வாங்கினப்பா இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொடுங்க. இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொடுங்க. எல்லா இடங்களும் முன்மாதிரியா ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருது. அந்த கூட்டம் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஊர் தூரத்தில் இருக்க யா ரசூலுல்லாஹ், எங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு மீனை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சஹாபாக்கள் தாங்களே யா ரசூலுல்லாஹ். கவலையுள்ள சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி பார்த்தாங்க. சுப்பாவாசி நபியோ பக்கத்துல இருந்த சஹாபாக்கள், காரிமார்கள், குர்ஆனை திறம்பட ஓத தெரிஞ்ச காரிமார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உழைப்பு செஞ்சு எப்படி போகண்டா ஒரு கைகாட்டா போக முடியும். கைகாட்டா போக முடியாது. உழைத்தால் உழைப்பு செஞ்சு முன்னேற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்பாவாசியில பார்த்தாங்க. காரிமாரை சொல்றாங்க, 70 பேர் போகலை. 70 சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களோட பிள்ளைகள் இருக்கு, எங்களோட மனைவி இருக்கு, எங்களோட குடும்பம் இருக்கு, எங்களோட தொழில் இருக்கு, எங்களோட கடன் பிரச்சனை ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாழ யா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றேன். இடத்துக்கு போல படிச்சு கொடுத்து அந்த சஹாபாக்கள் அந்த கூட்டத்தில் இருந்த மக்களும் மாஷா அல்லாஹ் வரவே போட கூட்டிட்டு போனாங்க. மதீனாவிலிருந்து சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் படிச்சு கொடுக்கிறதுக்காக முக்கியமான சஹாபாக்கள், சாதாரணமானவங்க இல்ல, முன்பட்டத்திலிருந்த காரியமான முக்கியமான சஹாபாக்கள் போறது. மதீனாவை தாண்டி மதீனாவுக்கு அங்கீகார யார் வரவே போட கூடிக்கொண்டு போனாங்களோ, யாரு வாங்க குடிக்கிறது போனாங்களோ, படிச்சு தாங்கத்துக்கு சஹாபாக்கள் தாங்க யார சொல்றாங்க, யாரு கேட்டாங்களோ எல்லாரும் முனாஃபிக்குகள் மாறி இருந்தாங்க. அந்த கூட்டி போன அந்த காரிமாரான சஹாபாக்களுடைய கருத்துல கத்தி வச்சாங்க. என்னது கத்திய வச்சு கடைசி கட்ட ஒரு தாயின கடைசி கட்ட பெருமாவளத்தை அல்லாஹ் வெளியாக உழைப்பு செஞ்சு கடைசி நேரத்துக்கு முடிவாக சோதனைத்தான் அதை வீணாக தாயை சோதிப்பானா உலகத்தில் சோதனை வரும். ஆனா அந்த தாயால சோதனைக்கெல்லாம் சாதிச்ச மனிதர்களா எப்படி கட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம், யாருந்தா எங்க பிள்ளையா எங்க மனைவியா எதிர்பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அந்த தாய்களான காரிமாரை ஹாஃபிதுகள் சொன்ன வார்த்தையை குர்ஆன் ஒரு ஆயத்தாக காமிச்சு காரிமார்களுடைய கருத்து அறுபட போது கருத்துல கத்தி கருத்து அறுபட நேரம் அந்த காரிமாரை சொன்னாங்க, அந்த உழைப்புக்காக வேண்டி வெளியாகின எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாம அல்லாஹ் தீனுடைய தக்காசாக சுமந்தி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சு வெளியாகின அந்த தாய்களுடைய பேச்சால் நாம் பாதுகாத்தான் குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் 60 தாயுடைய கருத்தில் சொன்னாங்க, பல்லிகு கௌமனா அன் கத் லகீனா ரப்பனா வரதிய அன்னா வ அர்தானா. என்ன சொல்றாரு தெரியுமா? யா அல்லாஹ், படைச்சவரே, பரிபாலிக்கிறவரே, பல்லிகு கௌமனா, எங்களுடைய நிலைமைய எங்களுடைய ஹாலாத்தை மதீனாவில் இருக்கிற மக்களுக்கு எட்டி வச்சிருக்காங்களா? இந்த காரிமாரை கொடுக்க அல்லாஹ் பிடிக்கிறான்.
இப்படி செஞ்சாங்கடா ஃபரதியா அன்னா வ அர்தானா. இந்த காரியமாக அல்லாஹ் பொருந்தி கொண்டான். உழைப்புக்காக வேண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து தவக்குல் வச்சுட்டு வந்தாங்க. இந்த மக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வ அர்தானா, இவங்க பொருந்துற மாதிரி சுவர்க்கத்தையும் அல்லாஹ் வந்தான். இதை மதீனத்து மக்களுக்கு உழைப்பு இல்லாம மஸ்ஜிதுக்குள்ள ரசூலுல்லாஹ் இருக்கிற மக்களுக்கு சொல்லியாங்க. ஜிப்ரீல் வையே கொள்வாங்க. இதான் உழைப்பு. அங்கே தெரிஞ்சுக்கொள்ளுவா இன்ஷா அல்லாஹ். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ். உழைப்புக்கு புகழ பாட்டாங்க. நீயத்தை உள்ளது சொல்லுங்க. மௌத்து வந்தால் இன்னைக்கு நாளைக்கு நான் தாரியா வந்தான். நீ தெரிஞ்சுக்கொள்ளுவா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பவர் கான். நீ தெரிஞ்சுக்கொள்ளுவா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அனைவரையும் தீனுக்காக பயன்படுத்துவானாக. அல்லாஹ் அனைவருடைய இறுதி முடிவை சீராக்குவானாக. குடும்பம் தீனுக்காக கபூல் செய்வானாக. அந்த அடிப்படை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு கிழமை 2 கிழமையால வெளிநாடுகளுக்கு போறது நீயத்துறவு எழுப்பு இன்ஷா அல்லாஹ். இந்த ஹல்காவிலிருந்து வெளிநாடு ஜமாத்துக்கு போறது நீயத்துறவு எழுப்பு இன்ஷா அல்லாஹ். இந்த ஹல்காவிலிருந்து ஒரு கிழமை 2 கிழமையாக இந்த மாதத்துக்குள்ள எழுப்பு இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டுக்கு போறது நீயத்துறவு எழுப்பு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. ஒவ்வொரு அனைத்து இஸ்லாத்துவானாக. மாத்தனையாக ஒரு காலத்துக்காரி கேள்விப்பட்டோம். அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. குடும்பமாக தீனுக்காக கபூல் செய்வானாக. அவங்களோட பரம்பரைகளை தீனுக்காக கபூல் செய்வானாக. மாத்திர ஒரு காலத்துக்காரி கேள்விப்பட்டோம். பெரியவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறேன்டா நீங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணத்தை காணுங்க. சுப்ஹானல்லாஹ். பைசிக்கல் இல்லாதவா அவர்கிட்ட போய் தஸ்கீல் செய்யறாங்க. என்ன தஸ்கீல் அல்லாஹ் அவரே கபூல் செய்வாங்க. என்ன தஸ்கீல் அமித்ஷா வாங்கலே அமெரிக்கா ஜோடிக்கு போகும் மகன் அல்லாஹ்வுக்கு நான் முயற்சி செஞ்சுட்டேன். என்ன பேர் போடுறாங்க. இதான் காரணம். அதனால சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யாரு நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு மாதத்துக்கு இன்ஷா அல்லாஹ் படி பார்த்து போறேன். அப்படி நீங்க வெளியே இன்ஷா அல்லாஹ். இருக்கிற வட்டம் போடா எழுமை இன்ஷா அல்லாஹ். நீயத்துறவங்க எழுமை இன்ஷா அல்லாஹ். போறது நீயத்துறவங்க அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வார். எழுமை இன்ஷா அல்லாஹ். எழுமை இன்ஷா அல்லாஹ். நீயத்துறவங்க வெளிநாடுகளுக்கு போறது நீயத்துறவங்க கக்காத்தா உள்ளத்துல சுமக்கிறவர்கள் எழுமை இன்ஷா அல்லாஹ். சரி, அந்த அடிப்படையில் இந்த நீயத்தோட அந்த உறுதியான நீயத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எங்க ஊருக்குள்ள எங்க நாட்டுக்குள்ள ஒரு 4 மாதம் பைதல்ல வேலை செஞ்சு நீயத்துறவங்க எழுமை இன்ஷா அல்லாஹ். எழுமை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வாலிபத்தை கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இஸ்லாமை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவங்களை கபூல் செய்வானாக. எழுமை இன்ஷா அல்லாஹ். ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்குள்ள பைதலா அல்லாஹ் அவங்களே கபூல் செய்வானாக. குடும்பம் தீனுக்காக கபூல் செய்வானாக. எழுமை இன்ஷா அல்லாஹ். நீங்களுடைய மஜ்மாக்கள் இருந்தே தகாதாவை சுமக்கிறது கண்ணியம் சொல்றது. ஜுபைர் அவ்வாறு சுமந்தாரி வேலை செஞ்சாலும் உழைப்பு செஞ்சாலும் அது ஒரு புறம் கண்ணியம் எழுமை இன்ஷா அல்லாஹ். நீயத்துறவங்க ஒரு 4 மாதம் பைதலாக இந்த நாட்டுக்குள்ள உழைப்பு செய்து நீயத்துறவு எழுமை இன்ஷா அல்லாஹ். நீயத்துறவு எழுமை இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதம் நாட்டுக்குள்ள உழைப்பு நீயத்துறவு எழுமை இன்ஷா அல்லாஹ். எழுமை இன்ஷா அல்லாஹ். நீயத்துறவு எங்க ஊர்ல இருந்து நிறைய வசதிகளுடைய தேவை உழைக்க போடுகிற கிழமையாத ஒரு மாதத்துக்குள்ள எழுமை இன்ஷா அல்லாஹ். நீயத்துறவு பைதலாக பெரிய முன்னேற்றம் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எங்களை குடும்பத்தில் அல்லாஹ் பரம்பரைகளை கபூல் செய்வான். ஜுபைர் ரலியல்லாஹு ஒழுகுறாங்க. அல்லாஹ் எப்படி பரம்பரையை கபூல் செஞ்சான்டா அவங்களோட மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அதே போல எப்படி 3 மகன்மாரை முழுக்க ஆகுது எழுமிருச்சான். ஒரு 4 மாதம் லோக்கல்ல வேலை செய்ய எழுமிருச்சான். ஒரு 4 மாதம் அல்லாஹ் இவனை கபூல் செய்வானாக. போகிற அனைத்து வீட்டிலாக்குவானாக. அல்லாஹ் இவனை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இவனை கபூல் செய்வானாக. போகிற அனைத்து வீட்டிலாக்குவானாக. குடும்பத்திற்காக கபூல் செய்வானாக. எழுமை இன்ஷா அல்லாஹ். எழுமை இன்ஷா அல்லாஹ். நிறைய மிகப்பெரும் மஜ்மா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மாட்டித்தான் நாங்க போறது. மாட்டாம முடிக்கிறோம். எழுமை இன்ஷா அல்லாஹ். எழுமை இன்ஷா அல்லாஹ். எழுமை இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதம் நாட்டுக்குள்ள போறோம். எழுமை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இவனை கபூல் செய்வானாக. நீங்க திரிக்கும் வெளிப்படுத்துற அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க.
சபையில் உள்ளத்தை பார்க்கல, நான் பொங்கட்ட பார்க்கல, ஆரோக்கியத்தை பார்க்கல. ஆரோக்கியத்தை பார்த்திருந்தா அது அம்மைக்குள்ள ஜமோரடியை தான் வந்திருக்க தேவைப்பா. அது சமுதாயம் உண்மக்கள் வந்து அல்லாஹ் நம்ம செய்வாங்க. போக அனைத்து விஷயம் ஆக்குவாங்க. எதுவும் இஷ்டம் நீங்க வெளிப்படுத்துங்க, பிரதிமாதத்தை வெளிப்படுத்துங்க. போக பேரை ஒரு மாதத்துக்குள்ள ஒரு 2 கிழமை ஒரு கூட கிழமைக்குள்ள ஒரு நாடகால பொறுத்து நீங்க சொல்லுவாங்க லோக்கல்ல எலுமே இன்ஷா அல்லாஹ் பேரை வெளிப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ்.